முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மிளகா வத்தல், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாம் தாளிச்சிருக்கேன். இந்த பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு, பருப்புலாம் செவந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையும் பயத்தம்பருப்பையும் சேர்த்துடுவோம். இப்போ நம்ம பருப்பு கீரை சேர்த்தாச்சு. தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்ல இளங்கீரை வெந்துடுச்சுன்னா நம்மளுக்கு உப்பு ஜாஸ்தியாக போயிட்டுன்னா கஷ்டம். அப்புறம் கூட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். ரொம்ப வேக வைக்கணும்னு கிடையாது. முருங்கைக்கீரையை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு வெந்த அப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டோன்னு சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் பூண்டு, வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் கூட சேர்த்து செய்வாங்க. மசியல் செய்வாங்க, சாம்பாரில் சேர்க்கலாம். நம்ம இன்னொரு நாள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிம்பிளாக தேங்காய் போட்டு ஒரு முருங்கைக்கீரை பொரியல், அவ்வளோதான். ஸோ கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு. பருப்பு நல்லா மலர வந்துடுச்சு. ரொம்ப குழஞ்சி வேக வேண்டாம். இப்படி மலர வெந்தால் தான் உங்களுக்கு பொரியலுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடுவோம். ஸோ தேங்காயும் சேர்த்தாச்சு. பொரியல் ரெடி. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நல்ல சத்தான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. சிம்பிளான பொரியல் ரெடி.